ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அண்மையில் Facebook தளத்தில் லைவ் வீடியோவில் என் பொன்னை காப்பாற்றுங்கள், என் பொன்னை அடிக்கிறார்கள் என தமிழக காவல்துறையை டாக் செய்து பெண் ஒருவர் நேரலை செய்துள்ளார். இந்த வீடியோ பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் காவல்துறையினர் உடனே அந்த பெண்ணின் இருப்பிடத்தை கண்டறிந்தனர். விசாரணையில் அந்த பெண் சென்னை ஆழ்வார் திருநகர் இந்திரா நகர் 4வது தெருவைச் சேர்ந்த லோகநாயகி என்பது தெரிய வந்தது. விசாரணையில் லோகநாயகியின் குழந்தையை யாரும் தாக்கவில்லை என்பதும் தெரிய வந்தது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் லோகநாயகியிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. லோகநாயகி 7 ஆண்டுகளுக்கு முன்னே தனது கணவரை பிரிந்து தனது 2 மகள்களோடு வாழ்ந்து வந்துள்ளார். லோகநாயகிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் நெருங்கி பழகிய நிலையில் பழனி தனது வீட்டிலேயே லோகநாயகியை வாடகைக்கு தங்க வைத்துள்ளார். பழனி பெங்களூருவில் உள்ள தனது மகளை பார்க்க சென்றுள்ளார். 6 மாதங்களுக்கு பிறகு வீட்டிற்கு வந்தபோது லோகநாயகி வீட்டை 6 லட்சம் ரூபாய்க்கு லீஸுக்கு விட்டது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த வீட்டின் உரிமையாளர் பழனி லோகநாயகியை வீட்டை விட்டு செல்லுமாறு கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து வீட்டை காலி செய்யாத லோகநாயகி தான் வளர்க்கும் நாயை விட்டு வீட்டின் உரிமையாளர் பழனியை கடிக்க செய்ததாக கூறப்படுகிறது. பழனி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். பின்னர் பழனி லோகநாயகி மீது போலீசிடம் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் விசாரணையை திசை திருப்புவதற்காக பழனியும் அவரது வழக்கறிஞர்களும் தனது மகளை தாக்குவதாக லோகநாயகி போலியாக வீடியோ பதிவிட்டது தெரிய வந்தது. பின்னர் போலீசார் லோகநாயகி மீது 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் லோகநாயகியிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.